182. வா வா. நார்மல் 86. 179. நல்லா தம் கட்டு. 91 சார். நெக்ஸ்ட். வா சீக்கிரம் வா. 179. 85. நல்லா மூச்சு இழு. ஃபுல்லா இழு. 90. அடுத்தது ஆள் வா. 180. 87. நல்லா மூச்சு கட்டு. தம் கட்டு. 92. நெக்ஸ்ட். 85. 90. போ போ. அடுத்தது வா. 183. 86. நல்லா மூச்சு இழு. 91. கருணாகரன் தன்னோட காதலுக்காக சில வருஷங்களாகவே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பிஏ ஹிஸ்ட்ரி, கோல்டு மெடலிஸ்ட். ஆமாம், பெரிய மெடலு. அவன் கம்ப்யூட்டர் ராக்கெட்னு போயிட்டு இருக்க இந்த காலத்தில் இவன் போய் ஹிஸ்ட்ரி படித்தானான். இவன் படித்த பிஏ இப்போ பல காலேஜில் இல்லவே இல்லை. இப்படியே வீட்டில் உட்காந்து செல்லாத காசையும் ஓட்டக்கால்னாவையும் தொடச்சிட்டு இருக்க வேண்டியது தான். உதவாத படிப்பை படிச்சுட்டு வேலை தேடினா எப்படி கிடைக்கும்? சும்மா சும்மா இதுக்கு அவனையே நோண்டிட்டு இருக்கேங்க. ஆமாம், உன் பிள்ளைய நோண்டுறாங்க. இப்போ பாரு பாப்பா வரட்டும். என்னப்பா? நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? ஏன்பா வெட்டி பேச்சு பேசுறீங்க? கேட்டியா? இந்த காலத்து யூத்துங்க வெட்டி பேச்சுங்கிறத தான் உன் மாமன் 3 வருஷமா உட்காந்து படிச்சு மெடல் வாங்கியிருக்கான். இதில் பெருமை வேற. இந்தா போ. பவித்ரா, இங்க வா. எதுக்கு? இங்க வா. என்ன? உங்க அப்பா பேர் என்ன? பல்ல காட்டாத. உங்க அப்பா பேர் என்ன? நடராஜன். அவங்க அப்பா பேரு? வீரபத்ரன். அவங்க அப்பா பேரு? தர்மராஜ். அவங்க அப்பா பேரு? உன் பேர் ஐயா நடராஜு. அவங்க அப்பா பேரு? தெரியல ஐயா. ஐயனார். அடுத்தவர் பேரு நல்லு. அதுக்கு முந்தின தலைமுறை ரங்கா. அந்த ரங்காவோட அப்பா பேரு கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பேர் இல்லாத மனுஷன் பர்மால இருந்து வந்திருக்காரு. இது நம்ம குடும்பத்தோட வரலாறு. இப்படித்தான் சொந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மாடர்ன் யூத்ஸ் தாத்தம் பேரை கேட்டாலே தடுமாறுறீங்க. படிப்பில் பெருசு சிறுசுன்னு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் படித்தவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒன்று தான். ஆமா, நேத்து கூட சொன்னேன்ல. என்னடி இவன் இன்னைக்கு வந்திருக்கான்? அப்படியே நைஸா வந்துரு. ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி. ஓடியாந்துரு. இவனும் இவனோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே இவங்க அப்பா தான். எப்படி நம்ம ஐடியா? போப்பா, பழைய ஐடியா. என்ன ரியாக்ஷன்? அப்புறம் குட், பாசிட்டிவ் ரியாக்ஷன். உனக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜியே தெரியலடா. பீயிங் எ பர்சனல் அட்வைசர். ஈவினிங் நீ போக வேண்டாம், நான் போகிறேன். போய் என்னடி இது? காலையில மவன் நின்னா இப்ப அப்பா நிக்கிறான். சரியான விவஸ்தை கட்ட குடும்பமா இருக்கு. நான் வரேன், நாளை விடு. போடி. அங்கிள்,
பயப்படாத. இது லெட்டர் இல்லைம்மா, என்னோட பயோடேட்டா. 1 மினிட், நீ சம்மதிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. இது எங்கள் பேங்க் பாஸ்புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வீட்டு பத்திரம் எல்லாமே சந்திரன் பேரில் தாம்மா இருக்கு. மாமியார் கொடுமை இல்லை, நம்பி எங்கள் வீட்டுக்கு வரலாம். தனியாக கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவான். நான் உங்களோட இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா தனி குடித்தனம் போயிடலாம். எப்படி பதில்? நான் அவன்கிட்டே சொல்லிக்கிறேன். எங்கிட்ட சொல்லுமா, நான் சொல்கிறேன். ஐயோ அதான் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிச்சுல, அப்புறம் என்னப்பா? நான் கேட்டு சொல்கிற மாதிரி இருக்காதுடா. அந்த பக்கம் போங்க. இப்போ பெல் அடி, ரிசல்ட் தெரியும். ஏய்! எதுக்கு கலங்காத்தல எத்தற? குடிச்சியா? ஆ? குடிச்சியா? நான் கொஞ்சோண்டு தான், உன் அண்ணன் தான் ஃபுல்லாக குடிச்சு மட்டையாயிட்டான். சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான். பேட் பாய். அப்போ நீ குடிச்சிருக்க. ம், இனிமே என்கிட்ட பேசாத. இங்க பாரு, நீ பேசலனா நானும் ஃபுல்லாக குடிப்பேன். உன்ன பாண்டே என்னடா நடக்குது இங்க? நம்மளை நண்பன் வீட்டு மாடியில் படுக்க வச்சிருக்கோம். நீ அவன் தங்கச்சிக்கு ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்க. இது நட்புக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி? எல்லாம் தெரியும் படுங்கடா நுண்ணையலா. என்னது? டேய், இப்போ நீ படுக்கிறியா இல்லையா? இப்போ நீ வாங்க போற வர்றா. நடத்துங்களா? நான் தான் விட்டா. ஆஹா, அடங்க மாட்டாளே. ஏய், சாரி பங்காளி. மறுபடியும் நான் தான் அவுட்டா? நடத்துங்கடா. மாமா மாமா எந்திரி மாமா. எதுக்குடி? நான் கொடுக்கறத கண்ணு மூடிட்டு சாப்பிடணும். அதுக்கு எதுக்கு எந்திரிக்கணும்? அப்படியே கொடு, தின்றோம். ஊத்து பல்லோடையா? எந்திரி மாமா. எந்திரி மாமா. உர்ரி. ஏய் உர்ரி. ஐயோ விடு. ஐயோ வா. ஏய் நான் ஒவ்வொன்னா தருவேனா நீ கண்ணு மூடிட்டு சாப்பிடுவியா? அப்படி சாப்பிட்டேனா என்ன சுத்தி சுத்தி வருவியா? யாரு கொடுத்த ஐடியா? பாட்டி. பாட்டிக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. கூட கண்ணு மூடு மாமா. ம்
சரி போய் எடுத்துட்டு வாடி. என்ன காலங்காத்தால வெறுஞ்சட்டியை தூக்கிட்டு வந்துட்டு போடே. நான் கொண்டு வந்தேன் மாமா. என்ன கொண்டு வந்தேன்ட்டு என்ன சுத்தி சுத்தி வருவியா? Julie, I love you. Julie, I love you. Julie, I love you. Julie, I love you. எதுக்கு சிரிக்கிற மாமா? மாமா எதுக்கு சிரிக்கிற? மாமா எதுக்கு சிரிக்கிற? பதறாத வா சொல்கிறேன். டேய் பங்காளி வாயை தொடச்சுக்கடா. அவனும் ரொம்ப நாளாக அவனை கொக்கியை போட்டுட்ருக்கான். பார்த்து செய். 2 பேருக்கு எதில் ஒத்து போதோ இல்லையோ இதில் ஒத்து போகும். போ. ஏய் சொல்கிறா, உன் ஃபோனுக்காண்டி தான் வெயிட்டிங்க. அவன் இந்த ஊரில் தான் இருக்கானா? சரி நான் அவனை போய் பார்க்குறேன்டா. யாரா? நம்ம மாரியப்பன்டா, புரோட்டா கடை இந்த ஊரில் தான் வச்சுருக்கானா? பாஸ் சரியான ஆள்ரா. பாஸ் உங்க கல்யாணம் நடந்துருச்சு. அவன் ஒத்த ஆளு 10 பேத்துக்கு சமம். பிச்சு எரிஞ்சிருவான்ல. டேய் யார் வீட்டு பொண்ணை தூக்கணும்னு வந்திருக்கே தெரியுமா? பழனிவேல் ராமன் பொண்ணு. சத்தமா சொல்லாதடா. அந்த ஆளு வீட்டுக்குள்ள சும்மாவே போக முடியாது. இதுல பொண்ணை வேற போய் தூக்கணுமா? ஏன்டா ஆப்ப தேடி தேடி போய் உட்கார்றிய? இவங்க அம்மா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. எக்ஸ்எம்பி, கன்னியாகுமரி தொகுதி. வணக்கம் சார். இது வேறையா? பேசாம அந்த அம்மாட்ட சொல்லி பேசலாம்ல. அங்கெல்லாம் பேச்சுக்கே இடமில்ல. நம்மள ஒரு 100 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. எது நம்மளையா? ஆமா. நான் எப்படா உங்களோட சேர்ந்தேன்? இந்த சென்டையில இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கும் பங்கு இருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சாப்பிட்றா. ஊர்ல இருந்தா உருப்பிட மாட்டேன்னே 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். தேடி வந்துட்டீங்களடா. சும்மா வென்ற மாதிரி பேசக்கூடாது. உன்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? ஒரு ஹோட்டல் ஓனர் நீ 4 பெரிய மனுஷன். நான் சொன்னனா? ஹோட்டல் ஓனர் நான் சொன்னனாடா? இல்ல. அப்புறம் ஏன்டா? டேய் இந்த பிரச்சனையை பத்தி எதுவும் பேசாதீடா. பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. இந்த வந்துடுறேன். வணக்கம்ண்ணே. என்னண்ணே சாப்பிட்றீங்க? 2 வீச்சு. அண்ணனுக்கு 2 வீச்சு. யாருடா அவன்? அந்த பிள்ளையோட அப்பனா இருப்பானோ? டிரைவருக்கே இம்புட்டா? ஆளு ஒரு டைப்பாக தான்டா இருக்கான். மூஞ்சியில் கோடும் கீடுமா. டேய் போடா. டேய் போடா. டேய் போடா. டேய் அங்க யாரா இருக்க? போ சொல்ற. நீ தானே போகணும். போடா அந்த பொண்ணை தூக்கிட்டு வா. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. போடா.
ஏய் யாரா நீ? என் பேர் தண்டபாணி. எந்த ஊர்ரா? கிடாரிப்பட்டி. மாமா திருடனுங்க மாமா. எதுக்கு வந்த? கலாங்க வந்தேன். இது வரைக்கும் எவ்வளோ திருடி இருப்ப? ஐயோ, நான் அவ்வளோ பெரிய கலாம்லாம் கிடையாதுங்க. ஏதோ வயிற்று பழப்புக்கு அப்பப்போ சின்ன சின்ன சலாடத்தனம் பண்ணி தரேன். சத்தியமா இப்போ கூட கிணத்து மேட்டில் இருக்க வாரிய கலாம்லாம் தாங்க வந்தேன். அடி வேமா விழுந்துச்சு இருக்க. ஒரு 50-100 கொடுத்தீங்கன்னா வைத்தியம் பாட்டு ஊர் பேசாது. மாமா லோலாங்க மாமா. வீட்டுக்குள்ள வந்தது இல்லாம கிண்டல் வர பண்றியா? ஏய் விடு, ஏதோ பைத்தியக்காரப்ப. மாமா கரெக்டுங்க மாமா. உன்னை இனிமே நான் பார்க்கவே கூடாது. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நாம தான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோம். முறைப்படி நாமளே போய் தட்டோட இருந்தோம்னு வச்சுக்கவேன், பொண்ணை கொடுத்துருவாருடா. கொடுப்பான்டா, கொடுப்பேன். நீங்க என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீன்னு தெரிஞ்சா நல்லா கொடுப்பேன். நீ தான் வரல, அப்புறம் ஏன் பேசுற? வராமலே எனக்கு வாந்தி வகுத்தாலேன்னு ஆயிப்போச்சு. இதுல வேற நீ சிக்கிக்கிட்டவங்க எனக்கு உசுரே போயிருச்சு. என் மேல அவ்வளவு பாசமானே? நோனி பாசம். போற போக்குல என்னையும் போட்டு விட்டுறீன்னு பயந்து கிடக்குறான்டா. அப்படியெல்லாம் செய்வேன் நானே. அதுதானே பார்த்தேன். நீ ஏன் சிக்குவ? என்னது? நான் எதுக்குடா சிக்கிறேன்? நான் எதுக்கு சிக்கிறேன்? டேய் முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. டேய் நீ யாரா? உன்னாலதான் இவ்வளவு எம்சி. நீ கிளம்புடா. ஏய் கர்ண பிரபு வேணாப்பா, விளையாட்டா வினைய இழுக்கிறியப்பா. வேற வழி இல்லை, நம்பிட்டான், வந்துட்டோம். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. புடிங்கடா. இன்னும் 5 நிமிஷத்துல தூக்குறோம். நிஜமாடா? உங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க எங்க? அம்மா அண்ணவனை ஏன்டா நடுங்கிற? அங்கதான் இருக்காங்க. செய்யணும்னு இறங்கியாச்சு. என்ன வந்தாலும் தாங்கி தாங்கணும். நான் கூட லேசாக முடிச்சிடலான்னு நினச்சேன். கஷ்டம். கஷ்டமா? நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற? தூக்குறோம். அம்மா ஒன்று சும்மா வந்திருக்க மாட்டாங்க, கூட ஆளுகளோட தான் வந்திருப்பாங்க. ஏய், உங்கள் அம்மா ஆளுகளோட வந்திருக்காங்கன்னா இந்த ஊரே அந்த ஆளுக்கு சொந்தம். பார்ப்போம். அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. எதுக்கு ஃபோன் பண்றா? பள்ளிவேல் ராமன் கடந்து வச்சிருக்கான்னு சொல்றா. பள்ளிவேல் ராமன் கடந்து வச்சிருக்கான்னு சொல்லு. சரவணா, பள்ளிவேல் ராமன் இன்னைக்கு கடந்து வச்சிருக்காம, காப்பாத்துமா. ஏய் பழனிவேல் ராமன், எங்க என் மவன்? என்ன கேட்டா? உனக்கு தெரியும். என் மவனை நீதான் அடைச்சு வச்சிருக்க. அவனை எங்க வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? சொல்லு. நில்ல, பதில் சொல்லு. ஏன் ஓடுற? என்னம்மா இது விவர கட்டத்தமா பேசிட்டு? எங்க மாமா என்ன அப்பேற்பட்டவரா? அதானே. ஏய் மரியாதையா பேசு. என்ன ஊர் விட்டு ஊர் வந்து மிரட்டுறீங்களா? ஏய், நாங்கள இந்த ஊர் தான்டா. ஏய், நீ இங்கே இரு. ஏய், விடாதடா. சரவணனை தான் பண்ணிடுவாங்க. வர வரைக்கும் யாரும் போகக்கூடாது.
நானும் என்ன வேதங்கள் தேவையில்லை எல்லோரும் உறவே என்றால் சோகங்கள் ஏதும் இல்லை சிரிக்கின்ற நேரம் மட்டும் நட்பென்று தீங்கிடாதே அழுகின்ற நேரம் கூட நட்புண்டு நீங்கிடாதே தோல்வியே என்றும் இல்லை துணிந்த பின்பம் இல்லை வெற்றியே சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும் தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும் பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும் தோள்கள் திமிரட்டும் துடிக்கும் இதயம் கொழுந்து விடட்டும் தெறிக்கும் திசைகள் நொறுங்கி விடட்டும் வெடிக்கும் பகைமை மறைந்து விடட்டும் நட்பே ஜெயிக்கட்டும் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ